கைஸ். பெருநாயக்கம்பாளையத்துல இருந்து வரேன். ஒரு கஃபே ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருந்தது. அப்போ எல்லாம் ஒரு ஃபுட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற ஒரு டவுட்ல இருந்தது. அப்ப யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமி அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். நம்ம அந்த கிளாஸுக்கு வந்தோம். இந்த கிளாஸ்ல வந்தா நமக்கு சும்மா ஃபுட்டு மட்டும் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஏர்ன் பண்ணணும், ஒருவேளை பார்ட்னர் எல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணா எப்படி பண்ணலாம், எப்படி ஃபுட்டோட ரேட் எப்படி பண்றது, எல்லாமே டீட்டெயிலாவே சொன்னாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததை விடவே நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க. இன்ஃபினிட்டி அகாடமி ஃபுட் அகாடமி கண்டிப்பா நான் மற்றவங்களை ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப நான் பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ட்ரைனிங் 2 or 3 days கொடுப்பாங்க. இப்ப நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி கேஸ் 2 days ஃபுல் ட்ரைனிங் போகுது. 2 daysல எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரைனிங் எனக்கு கம்ப்ளீட்டா ஓகே. பட் இங்க ப்ராக்டிக்கலா கவர் பண்றது, தியரிட்டிக்கலா நிறைய கவர் பண்றாங்க. ஸோ தியரிட்டிக்கலா என்னன்னா உங்களுக்கு எப்படி காஸ்டிங் அரைவ் பண்றது, ஐட்டமுக்கு எவ்வளவு செலவாகும், இது எவ்வளவு வச்சா அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ஆகும், ரெண்ட் எவ்வளவு ஆகும், ஒரு முக்கியமான பினான்சியல் கன்சல்டிங் கிடைக்குது. கண்டிப்பா ரெஃபர் பண்ணலாம். அந்த ட்ரைனிங் ஆல்சோ சூப்பர் குட். ஹாய், என் பேர் பத்மபிரியா. நான் ஒசூர்ல இருந்து வந்துருக்கேன். இந்த மாதிரி யூடியூப்ல சாரோட கெஃபே கிளாஸ் கப்பல்ஸ் கிளாஸ் பார்த்தோம். கான்டாக்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஃபுல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்தோம். வந்த இடத்துல ப்ராக்டிக்கல் தான் அதிகமா இருந்தது. எல்லாமே எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே மூஞ்சி சொல்லிக்காம கம்மியா சொல்லி கொடுத்தாரு. எவ்வளவு டவுட் சொன்னா கேட்கலாம், நல்லா சொல்லி கொடுத்தாரு. சாண்ட்விச் கட்டுவேன், மில்க் ஷேக்கு, மொஜிட்டோ, சர்பத்து, மேகி வெரைட்டி, வேஃபர்ஸ்ல மிக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. வேஃபர்ஸ்ல நிறைய வெரைட்டி எப்படி பண்ணலாம், நம்மளோட கிரியேட்டிவிட்டி நம்மள நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. அண்ட் ஓவரால் சூப்பரா இருந்தது. எல்லாமே எவ்வளவு டவுட் கேட்டாலும் செம்மையா சொல்லி கொடுத்தாங்க. நான் போனா எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எங்க போனாலுமே சாண்ட்விச் 1 lakh 1.5 lakh எவ்வளோ தான். சார் உங்க பேரு? சார் இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமியை பத்தி எங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் இன்ஸ்டா ரீல்ஸ்ல பார்த்தேன், அப்புறம் நிறைய யூடியூப்ஸ்லயும் பார்த்திருக்கேன். ஸோ பார்த்துட்டு எங்களுக்கு கெஃபே ஸ்டார்ட் பண்ற ஐடியா இருந்துச்சு. இது நம்ம நல்லா கத்துக்கணுங்கிறக்காக பார்த்து வாழ்க்கை 100% சாட்டிஸ்ஃபைடு. இங்க என்னென்ன கத்துக்கீங்க சார்? ப்ராடக்ட் மட்டும் சொல்லுங்க. இங்க மில்க் ஷேக்ல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. இப்போ இங்க நிறைய கத்துக்கிட்டோம், வெரைட்டிஸ்லாம் நிறைய கத்துக்கிட்டோம். அப்புறம் ஃபலூடாஸ், அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் பாக்குறேன். ஸோ அதெல்லாம் நிறைய கத்துருக்கேன். சாண்ட்விச், பர்கர், அந்த வெரைட்டிஸ் நிறைய கத்துருக்கேன். ஸோ அதோட உங்களுக்கு கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கா சார்? கேஃபே இங்க கத்துக்கிட்டதுனால உங்களுக்கு கேஃபே நல்லபடியா உங்களுக்கு மெனு எல்லாம் போட்டுருவீங்களா? 100% நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வரும்போது நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பயந்தோம். இப்போ பரவாயில்ல, எங்களுக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் நான் திண்டிவனத்துல இருந்து வரேன். திண்டிவனத்துல கஃபே மாடல் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அங்க இன்டர்நெட்ல இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணும்போது சாரோடைய ஒரு கஃபே ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் சர்ச் பண்ணதுல கிடைக்குது. ஸோ அதுல பார்க்கும்போது சாருக்கு கால் பண்ணி கேட்டதுல 2 days போதும், மேக்ஸிமம் 12 hours நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. 12 hours எப்படி கத்துக்க முடியுன்ற ஒரு டவுட்டோட தான் இந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணேன். ஆனா நான் நினைச்சதுக்கும் இங்க இருக்கிற ரியாலிட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா ப்ரௌனி இருக்கு. அந்த ப்ரௌனியை பேஸா வச்சு ஒரு ஐஸ்கிரீம் ப்ரௌனி பண்ணலாம். அது கூட நம்ம இன்னும் சில விஷயங்கள், இந்த சாக்லேட்ஸ், இந்த டாப்பிங்ஸ் எல்லாம் சேர்த்து 10 to 30 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் பண்ணலான்றது ஒரு பேசிக்கா ஒரு ப்ரௌனி கான்செப்ட் வச்சு தெரிஞ்சுக்க முடியுது. அந்த ஐஸ் டீ போடலாம். ஐஸ் டீலே என்னன்னா அந்த மில்க் ஷேக்ஸ் வெரைட்டி, மில்க் ஷேக்ஸ்க்கு பேசிக்கா ஒரு வெனிலா மில்க் ஷேக் போட தெரிஞ்சா போதும். அதுல நம்ம ஐஸ்கிரீம் ஃபிளேவர்ஸை மாத்தினா ஒரு 20 to 30 வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் ஷேக்ஸ் போடலாம். ஷேக்கர் யூஸ் பண்ணி எப்படி மில்க் ஷேக் போடுறது, ஷேக்கர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம மாக்டெயில் மாதிரி பண்றது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இங்க நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய எனக்கு இங்க கெயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த 12 hours எனக்கு நல்லா இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதாவது தொழில் எப்படி கரெக்டா தொடங்கி எப்படி கொண்டு போகணும்னு கத்துக்கிட்டேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி பாத்துக்கணும்னு கத்துக்கிட்டேன். ஒரு பொருளோட, அதாவது ஒரு ஐட்டமோட காஸ்ட் எப்படி வைக்கணும் அது கத்துக்கிட்டேன். எப்படி போடணும்னு கத்துக்கிட்டேன். எப்படி போடணும்னு கத்துக்கிட்டோம். டேஸ்ட் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமியும் கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு கண்டிப்பா என்கிட்ட கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா ரெஃபர் பண்றேன். நீங்க எந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பிசிடி காலேஜ் ஆப்போசிட், கரெக்டா பாரதி சாலை ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு, திருமணம். உங்க ரெஸ்டாரண்டோட பேரு? நம்ம ரெஸ்டாரண்ட் பேர் பாத்தீங்கன்னா தி ஃபிளேவர்ஸ் கிச்சன். கண்டிப்பா எல்லாரும் வாங்க.
எல்லாமே நல்லா இருக்கும். இங்க நான் வந்து கோர்ஸ் கத்துக்கலாம். நீங்க வந்து கஃபே ஆரம்பிக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் கத்துக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா வரப்போ ஒரே டவுட் என்னன்னா 12 மணி நேரத்துல எல்லா டிஷ்ஷும் கத்துக்கலாம்னு சொன்னாங்க. இந்த 12 மணி நேரத்துல நம்ம என்ன டிஷ் கத்துக்கலான்ற ஐடியா இங்க வர வரைக்குமே எங்களுக்கு இல்ல. எக்ஸாம்பிளுக்கு சொல்றீங்க வந்து பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இனிஷியலா சாண்ட்விச் ஆரம்பிச்சோம். ஒரு சாண்ட்விச் 4 டைப்ஸ் ஆஃப் சாண்ட்விச் கத்துக்கிட்டோம். அந்த 4 டைப்ஸ் ஆஃப் சாண்ட்விச் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் முடிஞ்சது அந்த 4 டைப்ஸ் வச்சு 40 டைப்ஸ் ஆஃப் சாண்ட்விச் நம்மளால மேக் பண்ண முடியுன்றது. ஸோ அந்த 40 டைப்ஸ் மேக் பண்றதுக்கு பேர் தான் இந்த லேட்டரல் கான்செப்ட்ன்றது. இந்த லேட்டரல் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணி 4 டைப் ஆஃப் சாண்ட்விச் நம்ம கத்துக்கிட்டோம்னா அதை வச்சு 40 to 50 டைப்ஸ் ஆஃப் சாண்ட்விச் நம்ம ஷாப்ல ஓனா போகலாம். அந்த அதை வந்து நீங்க ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ல மட்டும்தான் உங்களால கத்துக்க முடியும். சோ இதை வந்து இதுக்கு ஆக்சுவலா இந்த சாண்ட்விச் மட்டுமே ஜஸ்ட் 1 hour வந்து போகுது. அவர் 12 hours சொன்னாரு. ஆக்சுவலா 12 hourன்றது ஜாஸ்தி. ஜஸ்ட் 1 hourல நீங்க ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் மேகி கத்துக்கிட்டீங்க, 4 டைப்ஸ் ஆஃப் சாண்ட்விச் கத்துக்கிட்டீங்கன்னா அதை வச்சு ஒரு 40 to 50 டைப்ஸ் ஆஃப் சாண்ட்விச் போடலாம். சோ இங்க நேர்ல வந்து கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா. என் நேம் வந்து ஹரிஹரன். நான் பெருநாயகம் மடத்துல இருந்து வரேன். ஜஸ்ட் நாங்க கஃபே ஆரம்பிக்கணும் ஒரு ஐடியா இருந்துச்சு. இப்போ யூடியூப்ல வந்து கஃபே கிளாஸஸ் கோயம்புத்தூர்னு அடிச்சப்போ டாப் ரேட்டிங்ஸ்லயும் சரி டாப் வியூஸ்லயும் சரி அதோட ஃபீட்பேக் பார்த்துட்டு அந்த கிளாஸ் தான் இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமி. ஸோ அதை பார்த்துட்டு யூடியூப் பார்த்துட்டு தான் நான் வந்தோம். தென் அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே அப்சர்வ்டா இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு இங்க வந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு சின்ன ஒரு கஃபே ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியாவோட வந்தது. எங்களுக்கு இதுக்கப்புறம் புதுசாக நிறைய ஐடியா வந்துச்சு. ப்ராக்டிக்கல் கிளாஸும் சரி எங்களுக்கு அதை கத்துக்கிறப்போ ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. அதை கத்துட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணும் போதும் டேஸ்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருந்துச்சு. காஸ்ட் வைஸ் ரொம்ப வந்து கம்மியாகவும் இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா குவாலிட்டியாவே இருந்துச்சு. எந்த இதுலயும் காம்ப்ரமைஸ் பண்ணாம பெஸ்டா இருந்துச்சு. நான் வந்து முரளி, என் பேர் வந்து முரளி பிரசாத். பெருநாயக்கம்பாளையத்துல இருந்து தான் நான் வரேன். நான் எப்படி கஃபே வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் நான் வந்து இங்க வந்தேன். இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமின்ட்டு வந்தேன். கால் பண்ணி அவர்கிட்ட பேசணும், ஒரு நல்ல ஐடியா கொடுத்து நேர்ல வாங்க எங்க போனோம் அவர்கிட்ட கேட்டோம். வாங்க நான் கிளாஸ் 1 to 2 days முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே அவரும் 1 daysல மேக்ஸிமம் ஒரு 98% பக்கம் முடிச்சிட்டாரு. இன்னும் பேலன்ஸ் வந்துட்டு எங்களுக்கு ஷாப்ல ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் டவுட்ஸ்னு வந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த 2% சொல்லி தருவாரு. குவாலிட்டியா இருக்கட்டும் இல்ல அதோட இது எல்லாமே நல்ல குவாலிட்டியில தான் எல்லாமே பண்ணாங்க. ஏதாவது மறந்துடும் அப்படின்றத ஒரு நல்ல ஒரு ஆம்ப்ளேட் புக்லெட் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா வந்துட்டு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், ஒரு கடை எவ்வளவு எப்படி ரன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் எவ்வளவோ கொடுத்தாங்க. அதான் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. நான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல சாரோட வீடியோ பார்த்தா நான் வந்தேன், கால் பண்ணேன். அவர் கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணாரு, நம்மள கைட் பண்ணாரு. கரெக்டா இங்க வாங்க, இது எல்லாமே இந்த டைமுக்கு எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு. அந்த டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 நாள்ல என்ன கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுல இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்விச், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், மோமோஸ், எப்படி கிரில்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணணும் சொன்னாரு. ப்ரௌனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6 வெரைட்டிஸ் சொன்னாரு. மேகி அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொஜிட்டோ, மில்க் ஸ்டேக்ஸ், திக் ஸ்டேக்ஸ், சாண்டிஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளாஸ் எடுத்தாரு. இப்போ நமக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தெளிவா இருக்கு. நம்ம போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஃபே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் ராஜான்னு சொல்லிட்டு நான் கோஸ்மெண்ட் ஷாப் வந்து பாத்தீங்கன்னா பிரான்சைஸ் எடுத்து நான் நடத்திட்டு இருக்கேன். எந்த ஊர்ல சார்? குமாரபாளையத்துல வந்து பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கேன். இப்போ இங்க கத்துக்கிட்ட வச்சது நம்ம இன்னும் நம்ம ஊர்ல போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூப்பர் சார், ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ மேம். வணக்கம், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் சங்ககிரியில வரேங்க சார். உங்களோட ஷாப் பேர் என்ன மேடம்? BNB கஃபே. அது பெட்ரோல் பங்க்குள்ளேயே இருக்குங்க. BNB கேஃபே. எக்ஸாக்ட் எந்த இடம் மேடம்? சங்ககிரி பஸ் ஸ்டாப்க்கு பக்கத்துல. ஓகே, நீங்க கிளாஸ்க்கு என்னென்ன கத்துக்க வந்திருக்கீங்க? நீங்க ஏற்கனவே காஃபி போடுறீங்க, பஜ்ஜி, டீ போடுறீங்க, மெனுவை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. என்னென்ன கத்துக்க வந்திருக்கீங்க மேடம்? வாஃபிள்ஸ், சாண்ட்விச்சஸ், மேகி வெரைட்டிஸ் இதெல்லாம் உங்க கடையில கான்பிடண்டா போட்டுருவீங்களா? பிரைசிங் புரிஞ்சுதா? PNL புரிஞ்சுதா? எல்லாமே கிளியர். என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது இதெல்லாம் மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கிற ஒரு பாயிண்ட், ஸ்ட்ராங் பாயிண்ட் சொல்லுங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு இது கண்டிப்பா இந்த இது நல்லா இருக்கும். பிரான்சைசி எடுக்கிறதுக்கு இது பெட்டர் இல்லையா? தேங்க்யூ மேடம், ஆல் தி பெஸ்ட். இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமி பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? சார் இன்ஸ்டால பார்த்துதான் சார் வந்தேன். ஓகே, நீங்க என்ன பண்ண போறீங்க? கிளவுட் கிச்சனா இல்ல அவுட்லெட்டே போட போறீங்களா? கிளவுட் கிச்சன் பிளான்ல தான் பிளான்ல இருக்கீங்க. ஓகே ஓகே. நீங்க மட்டும் வேஃபிள்ஸ் அண்ட் கேஃபே ட்ரைனிங் வந்தீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? அடுத்தவங்களுக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சார். நல்லா இருந்துச்சு கிளாஸ். ஓவராலா முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லுவீங்க? இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் கிளாஸ்ல எது நல்லா இருந்துச்சு உங்களுக்கு? 2 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? உங்களுக்கு ஈர்த்த விஷயம் என்ன? இன்டராக்ஷன் நல்லா இருந்தது. என்ன பண்ணலாம், எதாவது பண்ணக்கூடாதுன்றத நல்லா ஹைலைட் பண்ணி சொன்னீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். கிளாஸ் எப்படி இருந்துச்சு?
நல்லா இருந்துச்சு சார், நல்லா போச்சு. தியரியாவும் ஓகே, பிராக்டிக்கலாவும் ஓகே. தியரியில எப்படி காஸ்டிங் கத்துக்கிட்டீங்களா? காஸ்டிங் எப்படி இது பண்ணணும், பிரேக் ஈவன் த்ரூ எப்படி இது பண்ணி காமிக்கணும். உங்க லாப நட்ட கணக்கெல்லாம் எப்படி போகணும்னு புரிஞ்சுதா தெளிவா? ஆமா சார், அது நம்ம ஓகே. இப்ப 100 கிலோ மாவு மிக்ஸ் பண்ண சொன்னா மிக்ஸ் பண்ணிடுவீங்களா? பண்ணிடலாம் சார், கண்டிப்பா. ரேஷியோ தான் அந்த சீக்ரெட் தான். ஆமா சார். கரெக்டா? உங்க கிளாஸ் ஒர்த்தா தோணுதா? ஏன் சார், கொடுத்த ஃபீஸுக்கு ஒர்த்தா இருக்கா, ஒர்த்தா இல்லையா? ஓகே சார். நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். சார் நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நம்ம கிளாஸ் பத்தி எங்க சார் தெரிஞ்சது உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம்ல வந்து தெரிஞ்சுட்டேன். கிளாஸ் வரும்போது என்ன எதிர்பார்த்து வந்தீங்க சார்? உங்களுக்கு என்ன எதிர்பார்த்து பூர்த்தி அடைஞ்சதா? எனக்கு பூர்த்தி அடைஞ்சதுங்க. கஃபே ட்ரைனிங் பத்தி கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் தான் வந்து 100% எல்லா கிளாரிட்டியும் தெரிஞ்சது. நீங்க என்ன ஷாப் சார் பள்ளியில வச்சிருக்கீங்க? ஆக்சுவலா எங்க பிராண்ட் நேம் வந்து ஆரோக்கிய இருந்தீங்க. நாங்க வந்து மில்லட் பேஸ்ட் குக்கிங், அதாவது பேக்கரி ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருந்து ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கஃபே ஸ்டைல்ல எங்களோட ப்ராடக்ட்டை கஃபே கூட வந்து கிளப் பண்ணி ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஃபே ட்ரைனிங். ரொம்ப நன்றி சார், ஆல் தி பெஸ்ட் சார். வணக்கம். என்ன கத்துக்கிட்டீங்க சார் கிளாஸ்ல? கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க. பிரெஞ்ச் ஃப்ரைஸ், சாண்ட்விச்சஸ், பலூடா, நக்கல்ஸ், மோமோஸ். இப்ப வந்து மெனு போய் உங்க கடையில வந்து நம்ம சொல்லி கொடுத்த அந்த லேட்டரல் மெனு இன்ஜினியர் டெக்னிக்ல வந்து கத்துக்கிட்டீங்களா சார்? சொல்லலாம்ல கத்துக்க முடிஞ்சது உங்களுக்கு? எல்லாரும் என்ன கேக்குறீங்களே, பாண்டில கத்துக்க முடியுமா, பாண்டில கத்துக்க முடியுமான்னு. நீங்க ஸ்ட்ராங்கா என்ன சொல்றீங்க பாக்குறவங்க? மேக்ஸிமம் வந்து ஒரு 8 வெரைட்டிஸ் வந்து கத்துக்கிறோம் இல்லைங்க சார், கத்துக்கிறோம். அடுத்து 8 வெரைட்டிஸ் போகும்போது ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். ஆனா இந்த கிளாஸ்ல பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு அந்த கிளாஸ் எடுக்கிறவங்க நல்லா தெளிவா இருந்துச்சு, நல்லா எங்களுக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு டக் நாங்களே செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. வரும்போது பதட்டம் இருந்தாலுமே இந்த பிராக்டிகலா நான் செய்யும் போது எங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் சார். என் பேர் பாலகுமரன். சென்னையில வந்து குமரன் காஃபி சொல்லிட்டு ஒரு 2 ஷாப் வச்சிருக்கேன். 3ஆம் ஷாப் ஆரம்பிக்க போறேன். எந்தெந்த லொகேஷன்ல சார் வச்சிருக்கீங்க? அண்ணா நகர்ல ஒன்று வச்சிருக்கேன், நயனாவரம் பக்கத்துல ஒன்று வச்சிருக்கேன், சென்னை நகர் மெட்ரோ பக்கத்துல ஒன்று ஆரம்பிக்க போறேன். சூப்பர். இது கொஞ்சம் ஹைஃபையா பண்றேன், கொஞ்சம் வெரைட்டிஸ் பண்ணலாங்கிறதுக்காக இந்த கிளாஸ் சோர்ஸ் பண்ணி இங்க வந்திருக்கேன். ஒரு 2 நாள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். ஓரளவுக்கு நிறைய மெனு பிளானிங் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது இந்த கிளாஸ். ஆக்சுவலி என்ன ரேட்ஸ் பிக்ஸ் பண்ணலாம், ROI எப்படி கால்குலேட் பண்ணலாம், பிரேக் எப்படி கால்குலேட் பண்ணலாம் நிறைய கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரேஞ்சஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோங்கிற மாதிரி இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாதாரண ஒரு ஆட்களை வச்சு கூட நம்ம பெரிய லெவல்ல நம்ம சேலரி கொடுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம சொல்லி கொடுத்து ஈஸியா கத்துக்கலாம். இதுக்கு மாஸ்டரோ ஷெஃபோ பெருசா தேவையில்லை, நம்ம கத்துக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த வகையில இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ நீங்களும் வந்து பயன்படுங்க. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சோ மச் சார். வணக்கம் சுப்ரியா மேம், சஜீவ் சார். சார் எங்க இருந்து சார் வரீங்க நீங்க? பெரியநாயக்கம்பாளையம் இருந்து வரீங்க. நம்ம கிளாஸ் பத்தி எங்க சார் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆன்லைன்ல பாத்தீங்க. ஓகே, நீங்க எங்க சார் கடை ஆரம்பிக்க போறீங்க? பெரியநாயக்கம்பாளையத்துல ஆரம்பிக்க போறீங்க. நீங்க ஃபுட் கோர்ட் மாதிரி சொன்னீங்க இல்லையா சார்? ஓகே ஓகே. நம்ம கத்துக்கிட்ட ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குமா? கன்ஃபார்மா பிரான்சைஸோட இது பெட்டர் இல்லையா? பிரான்ச்சைஸே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பிரான்சைஸ் இனிமே கொடுக்கலாம். ஆமா, கொடுக்கலாம். தேங்க்யூ சோ மச் சார். மத்தவங்களுக்கு எப்படி சார் இந்த கிளாஸ் ரெக்கமெண்ட் பண்ணீங்க? எந்த விதத்துல உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறீங்க? இது வந்து எனக்கு 100% ரொம்ப இதா இருந்துச்சு. அதாவது நாலேஜ வந்து மார்க்கெட் புரிஞ்சுக்கிட்டீங்க, ப்ராடக்ட் சேலஞ்ச் கத்துக்கிட்டீங்க, எல்லாமே கத்துக்கிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட் சார், ஆல் தி பெஸ்ட் மேம், தேங்க்யூ சோ மச். ஹரி சார் வணக்கம். நீங்க நம்ம கேஃபே கிளாஸ் ஆப் கிளாஸ் வந்தீங்க, எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு சார்? உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார்? ஏன்னா முதல்ல வந்து எங்களுக்கு ஒரு பிளைண்டா இருந்துச்சு, எதுவுமே ஒரு ஐடியா இல்ல. இங்க வந்த அப்புறம் எப்படி நமக்கு எல்லாமே மேக் பண்ணி என்னென்ன மாதிரி ப்ராசஸ் எல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம்ன்றது எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ கொஞ்சம் முன்னாடி ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் சார். இப்போ கொஞ்சம் எல்லாமே ஈஸியா இருக்கும். எல்லாமே ஈஸியா இருக்கு, மெத்தட் ஈஸியா தான் இருக்கு, எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. கத்துக்க முடிஞ்சா பான்பத்து நல்லாவே கத்துக்க முடிஞ்சாங்க. சாண்ட்விச்ல இருந்து பர்கர்ல இருந்து எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. கோல்ட் காஃபி, மில்க் ஷேக்ஸ், டிக் ஷேக்ஸ், அப்புறம் வேஃபல்ஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 15 to 30 மினிட்ஸ்லயே ஈஸியா கத்துக்கிட்டோம். ஈஸியா கத்துக்கிட்டோம். நீங்க அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா கிளாஸ்? கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். நீங்க எங்க சார் ஷாப் ஆரம்பிக்க போறீங்க? ஐயன் பங்களா ஏரியால மதுரையில. மதுரையில சார். நீங்க வந்து இந்த ஃபன் ஜோன் நீங்க தான் இது பண்றீங்க? ஆமா, ஃபன் ஜோனோட சேர்த்து ஒரு கீழே ஒரு கேஃபே. ஓகே, கேமிங் ஜோன்ல கீழே வந்து கேஃபே பண்ண போறீங்க. கிட்ஸ் ஃபன் ஜோனோட சேர்த்து ஒரு கேஃபே. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ சோ மச். குட் ஈவினிங் சார். கஃபே ஸ்டார்ட் பண்ணலான்ற பிளானோட யூடியூப் வேலை தான் நடந்துச்சு. அப்பதான் சாரோட வீடியோ பார்த்தோம், உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி ரேசிங் எல்லாமே இவ்வளவு ரேசிங் அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ 2 நாள் எப்படி டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பெரிய யோசனைகளோட 10 நாள் டிஸ்கஷன் போச்சு. சரி போகணும் வந்து பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வரணும். ஆனா ஒரு பெரிய கான்பிடன்ட் வந்துட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, யாருமே இல்லைனாலும் நம்மளே ரன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு
நம்மளே நடத்திக்கலாம் அப்படின்றது நம்பிக்கை நம்மளுக்கு வந்துச்சு. எல்லாமே கிளியரா சொல்லியிருந்தாங்க, எப்படி பண்ணலாம் என்னது எல்லாமே 2 daysல பெர்ஃபெக்டா எல்லாமே சொல்லியிருந்தாங்க. கஃபே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா யாரையும் நம்பி திறக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க இந்த மாதிரி கோர்ஸ் நீங்க அகாடமில படிச்சுட்டு தாராளமா நம்பிக்கையோட இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட் சார். வணக்கம் நவீன் சார். நீங்க கோயம்புத்தூர் இல்லையா? இந்த கிளாஸ் பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க சார். மக்களுக்கு எப்படி பயன்படும் அப்படிங்கறது சொல்லுங்க சார். அதாவது இதை பத்தி தெரியாத ஆளுங்க ஒரு நோன் சார் கைவிட இதை பத்தி நாலேஜ் இல்ல, ஃபுட் இண்டஸ்ட்ரி லெவல்ல பண்ணணும், ஜாப் ஆகணும் அப்படின்னு நினைச்சு வரீங்கன்னா ஒரு பேசிக்கான கிளாஸ் இது இருக்கும். அதாவது ஒரு ஸ்கிராச் கிரியேட் பண்ணி இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியோட ஒரு அல்டர்னேட்டிவ் என்னன்றதை நீங்க ஸ்ட்ரக்சர் வைஸா புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி கொண்டு போகலாம். அதாவது நிறைய பேர் இன்னோவேட்டிவா கிரியேட் பண்ண நினைக்கிறோம். அந்த இன்னோவேட்டிவ் தாண்டி இதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் அதோட இம்பேலன்ஸ் என்ன பண்ணணும், நீங்க எப்படி ப்ராஃபிட் கிரியேட் பண்ணணும், ஸோ உங்களுடைய அட்வான்டேஜ் என்ன, பிஎன்எல் என்ன, என்கேர் குளோபல் பண்ணி தான் இந்த கிளாஸ் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இது வந்து பிரான்சைஸ் இருக்கிறதோட இது பெட்டரா இருக்குமா? பிரான்சைஸிக்கு நான் 1 லட்சம் செலவு பண்ணி 10 லட்சம் கையில் இருக்கிறதுக்கு என் கையில அந்த 7 லட்சம் நான் கொஞ்சம் செலவு பண்ணி தருவேன் சார். 2 நாள்ல இது கத்துக்க முடிஞ்சுதா? இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கு, அந்த டெடிகேஷன் இருந்தா கண்டிப்பா கண்டிப்பா கத்துக்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச். 12 மணி நேரத்தை எவ்வளவு உங்களால கத்துக்க முடிஞ்சதா? கத்துக்க முடியல சார். 12 நீங்க சொல்ற டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணனா 12 மணி நேரங்கிறது வந்துட்டு ரொம்ப மோர் தென் தான். நீங்க வந்துட்டு பிராக்டிகலா சொல்லி தரீங்க, அது இல்லாம டீடைலாவும் சொல்லி தரீங்க. சோ அதனால நமக்கு வந்துட்டு டவுட்ஸ் எதுவும் வராத அளவுக்கு சொல்லி தரீங்க. ஓரளவுக்கு நமக்கு வந்துட்டு நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த லெவலுக்கு தான் நீங்க சொல்லி கொடுங்க. சோ அதனால நமக்கு போதும் சார். 12 ஹவருங்கிறது ரொம்ப மோர் தென் தான். ரொம்ப நன்றி சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வணக்கம் ஜெபர்சன் சார். வணக்கம் சார். கிளாஸ் எப்படி போச்சு 2 நாள்? நல்லா போச்சு சார், சூப்பரா போச்சு. எனக்கு ஐடியா இல்லாம தான் வந்தேன், கஃபே வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இல்லாம வந்தேன். இப்போ கொஞ்சம் நல்லாவே நல்லா தெளிவாயிடுச்சு. ஏற்கனவே ஒரு டீ பிரான்சைஸ் வச்சிருக்கீங்க, இப்ப வந்து புதுசா உங்க ஓன் கேஃபே ஒன்னு ஆரம்பிக்க போறீங்க. ஆமா சார். 2 நாள்ல வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன கத்துக்கிட்டீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு டீ பிரான்சைஸ் எடுத்தனால எனக்கு டீயை பத்தி எல்லாமே தெரியும். சோ டீ எப்படி போடணும், என்ன பண்ணணும் எல்லாமே தெரியும். சோ எனக்கு இந்த கஃபேல வந்து எனக்கு மத்த ஐட்டம் எல்லாமே எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. சோ எதுவுமே ஐடியா இல்ல, 0 நாலேஜ்ல தான் வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லி கொடுக்கறத நம்ம பார்த்து உடனே அதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் தான். எல்லா ரெசிபியும் வந்து ஒரு 5 to 10 minutes தான். அதை ஈஸியா வந்து பண்ற மாதிரி கத்துக்கிற மாதிரி இருக்கு. எத்தனை வெரைட்டி சார் போடலாம் கத்துக்கிறத வச்சு? இப்போ சாண்ட்விச் பார்த்தாலே சாண்ட்விச்லயே நீங்க சொல்லி கொடுக்கறத வச்சு நம்ம ஒரு 10-20 வெரைட்டிஸ் போடலாம். அது மாதிரி பர்கர்லயும் ஒரு 10 வெரைட்டிஸ் போடலாம். மில்க் ஷேக்லயும் ஒரு 10-20 வெரைட்டிஸ் வரைக்கும் போடலாம். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சோ மச். சென்னையில இருந்து எல்லாரும் நல்லதா ஜீரோல இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு என்ன பேசிக்ல இருந்து 100% அந்த ஒரு ப்ராடக்டை கவர் பண்றது சொல்லி ரொம்ப கான்பிடென்டா இருக்கு. சாண்ட்விச்ல இருந்து ஃபலூடா அப்புறம் இதெல்லாம் வந்து 0 நாலேஜ் இருக்குது. இப்போ 100% கான்ஃபிடென்ட் இருக்குது. எல்லாம் நல்ல குவாலிட்டி, நல்ல டேஸ்ட் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. கான்ஃபிடென்ட் எங்களோட சிலபஸ்ல சில ப்ராடக்ட் நான் அவுட் ஆஃப் சிலபஸ் போய் சில ப்ராடக்ட் கேட்டாலும் அதுக்கான நாலேஜும் மேடம் கைட் பண்றீங்க. அதனால ரொம்ப வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேன். இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன். எல்லாரும் வாங்க இன்ஃபினிட்டிவ் ஃபுட்ஸ் வந்து உங்களை சொல்லி தராங்க. சென்னையில இருந்து வரேன். ஆன்லைன்ல இன்ஃபினிட்டிவ் ஃபுட்ஸ் வந்து ரிவ்யூலாம் நிறைய செக் பண்ணேன். நல்லா கெஃபே மாஸ்டர்ஸ் கிளாஸஸ், டீ மாஸ்டர்ஸ் கிளாஸஸ் நல்லா சொல்லி தரேன் சொல்லி ரிவ்யூஸ் தான் பார்த்தேன். அதனால நான் கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். நல்ல கிளாஸஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் வரும்போது ஃபுட் இண்டஸ்ட்ரியில நான் இல்லவே இல்லை. நிறைய கத்துக்கிற மாதிரி இருக்கு. 0ல இருந்து 100% ஃபுல்லா போற மாதிரி இருக்கு கிளாஸஸ். அண்ட் மேம் நல்லா சொல்லி தராங்க. ஒவ்வொரு டவுட் எல்லாமே கிளியர்டா எல்லாமே சொல்றாங்க. அந்த ப்ரிப்பரேஷன்ல இருந்து அண்ட் ஒன்னொரு வந்து நம்ம ஷாப் ஓப்பன் பண்ற அளவுக்கு கொண்டு வருவாங்கன்னு எனக்கு கான்ஃபிடன்ட் நல்லா வந்துருச்சு. அண்ட் எந்த ஒரு ஒர்க்கருக்கும் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாலும் அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியா சீக்கிரம் கத்துப்பாங்க. இந்த பிட்வீன் 2 days தான் ட்ரைனிங் தராங்க. பட் நமக்கு ஓவரால் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கிளாஸஸ் நல்லா இருந்துச்சு. வணக்கம் செந்தில் சார். வணக்கம் சார். சார் நீங்க எங்க இருந்து வரீங்க? நம்ம கிளாஸ் பத்தி எங்க சார் தெரிஞ்சுக்கிட்டீங்க? யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன் சார். கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணுறது, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார்? நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பர்கர் எப்படி பண்றது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், சாண்ட்விச் எப்படி பண்றது, ஃபலூடால எப்படி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்றது, எல்லாமே எல்லாம் பண்ணிக்கிட்டோம். நீங்க எங்க சார் கடை ஆரம்பிக்க போறீங்க? சார் பிளான் பண்ணுறோம். ஜஸ்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பேசிக்கலி ராணிப்பேட்டை இல்லையா சார்?
ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம் சோவன் சார். சார் உங்க கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? நான் இங்க வரும்போது கொஞ்சம் ஒரு டவுட்ல தான் வந்திருந்தேன் இந்த 2 டேஸ்க்குள்ள. ஏன்னா நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க அதுக்குள்ள எப்படி கத்து தர முடியும்னு சொல்லிட்டு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இது வரைக்கும் நான் குக்கிங் பண்ணது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனா இந்த 2 டேஸ்ல வந்து ஒரு கஃபே எப்படி ரன் பண்றது அந்த அளவுக்கு வந்து கத்துக்கிட்டேன். எனக்கு இது போதும். இனிஷியலா நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு பெரிய லெவல்லயே இருக்கிற அளவுக்கு எல்லாமே இதுலயே தெரிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கடையை கண்டிப்பா நல்லபடியா நடத்துன்றது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச் சார். ஓகே. நீங்க எந்த ஊர்ல கடை ஆரம்பிக்க போறீங்க சார்? நான் இங்க திருப்பூர்ல ஆரம்பிக்கிறதா இருக்கேன். திருப்பூர்ல இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். வணக்கம் ஜெயந்தா மேம். நம்ம கிளாஸ் பத்தி எங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க பாத்தீங்க? ஓகே ஃபைன். என்னென்ன கிளாஸ் நீங்க வந்திருக்கீங்க? இப்ப வேப்பிள்ஸும் கேஃபே வந்திருக்கீங்க. நீங்க வந்திருக்கீங்க. நீங்க மதுரையில இருந்து வந்திருக்கீங்க கரெக்டா? நீங்க மதுரையில எந்த இடத்துல பிளான் பண்ணுவீங்க உங்க ஷாப்பு? ஸ்டாப் வந்து பைபாஸ் ரோட்ல பிளான் பண்ணிருக்கோம் சார். ஒரு ட்ரக் மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஓகே. என்னென்னலாம் போட போறீங்க? நம்ம கத்துக்கிட்டதுல என்னென்னலாம் போட போறீங்க? வாஃபிள்ஸ், சாண்ட்விச், ஃபலூடா, மொஜிட்டோஸ், பர்கர், இதெல்லாம் போட போறீங்க. நீங்க சொன்னது சொல்லி கொடுத்தது எல்லாமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே. உங்களால அந்த 12 பேர்த்த கத்துக்க முடிஞ்ச எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிருக்கோம். தெரியாம லேர்ன் பண்ணிட்டோம், ப்ராக்டிகலாவும் லேர்ன் பண்ணிட்டோம். ப்ராஃபிட் லாஸ் போடலாம் தெரியுமா? இப்ப கத்துக்கிட்டீங்களா? லாபம் கணக்கு என்ன போடலாம்? அதெல்லாம் உங்களுக்கு எப்படி பிரேக் ஈவன் வரப்போகுது? பெஸ்ட் வேல்யூஷன் கொடுத்தது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்களா உங்க கிளாஸ்? இன்ஃபினிட்டி புக்ஸ் அகாடமியை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. வணக்கம் கிருத்திகா. நீங்க வந்து கோயம்புத்தூர்லயா? ஓகே. எங்க கடை ஆரம்பிக்க போறீங்க கோயம்புத்தூர்ல? சத்தமா சொல்லுங்க. காந்திபுரத்து ஸ்ரீரங்கம் கஃபேல ரெண்டல் பேசிஸ் வைக்க போறேன். வேஃபிள் கான்செப்ட். வேஃபிளோட என்னென்ன போட போறீங்க? வேஃபிளோட என்னென்ன ஐட்டம் சேர்க்க போறீங்க? வேஃபிள்ஸ், ப்ரௌனி, சாக்லேட். கபாப்ல நம்ம பார்த்த கபாப், லண்டன் ஸ்ட்ராபெரி சாக்லேட் எல்லாம் பண்ண போறீங்க. கிளாஸ் எப்படி மேடம் இருந்துச்சு உங்களுக்கு? கிளாஸ் ஈஸியா தான் இருந்துச்சு. யார் வேணா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. மத்த எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. கிளாஸ் போறதால என்ன பெனிஃபிட் நினைக்கிறீங்க? பிரான்சைஸ் எடுக்க முடியாது கண்டிப்பா. நம்ம ஓன் பிராண்ட் பண்ணணும்னா நம்ம ஏதாவது கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி செஃப்ஸ் கிட்ட கிளாஸ் கத்துக்கலாம். ஓகே. தேங்க்யூ. ஆல் தி நஜீப். நீங்க திருச்சியில ஷாப்ஸ் வச்சிருக்கீங்களா சார்? மெனு எக்ஸ்பேண்ட் பண்ண வந்திருக்கீங்க. இப்ப இங்க கத்துக்கிட்டு என்னென்ன மெனு எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க சார்? சாண்ட்விச், பர்கர்ஸ் 4 types of burgers and 8 types of burgers. திக் ஷேக்ஸ், உங்களுக்கு உள்ள மொஜிட்டோஸ் அண்ட் மோமோஸ் அதெல்லாம் எக்ஸ்டெண்ட். ஃபலூடா ஐட்டம்ஸ்ல எவ்வளவு ஐட்டம்ஸ் 5 to 10 ஐட்டம்ஸ் பிளஸ் பைலேட்டரலா யூஸ் பண்றப்ப ஒரு 70 ஐட்டம்ஸ் கிட்ட வருது. நம்ம லேட்ரல் மெனு இன்ஜினியரிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணும்போது சார் ஐஸ்கிரீம் மாத்திக்கிட்டே இருந்தா ஃபலூடா மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப என்ன பண்ண போறீங்க? ஃபலூடா பண்ண போறீங்க, சாண்ட்விச் பண்ண போறீங்க, பர்கர் இன்க்ளூட் பண்ணலாம். பர்கர் வந்து ஸ்டூடெண்ட் தான் போடுங்க பாத்துங்க. ஓகே சார். கிளாஸ் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணீங்களா சார்? கண்டிப்பா இருக்கும். தேங்க்யூ சார். உங்க நேம் சார்? எங்க சார் வரீங்க சார்? கிளாஸ் எப்படி இருந்துச்சு? ஓகேவா? நீங்க கேஃபே வேஃபிள்ஸ் 2 கிளாஸ் ரன் பண்ணுவீங்க. நீங்க எப்ப சார் ஓபன் பண்ண போறீங்க? 1 வீக்ல ஓபன் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். வணக்கம் புவனேஷ் சார். நீங்க எங்க இருந்து சார் வரீங்க? திண்டுக்கல்ல இருந்து வரீங்க. நம்ம கிளாஸ் பத்தி எங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க சார்? நீங்க இப்ப ஏற்கனவே பேக்கரி ரன் பண்ணிருக்கீங்களா சார்? என்ன பேரு சார்? கிரீம்ஸ் டிலைட்டா? திண்டுக்கல்ல ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. இப்ப நீங்க கிளாஸ் எதுக்கு சார் வந்திருக்கீங்க? மெனு எக்ஸ்பேண்ட் பண்ணவா? ஆன் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. கிளாஸ் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு சார்? எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எல்லாமே ஒரு நம்ம கத்துக்கிட்ட எல்லா இடத்துக்கும் நீங்க போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. ஓகே சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்த புதுசா வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? கிளாஸ் எந்த விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க புதுசா வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? என்ன தெரியாம வந்தாலும் ஏதாவது நாலேஜோட போவோம். எதுவுமே தெரியாதால இங்க வந்தா மேனேஜ் பண்ணிடலாம் கடையை, பிரான்சைஸ் எடுக்காம இல்லையா? தேங்க்யூ சார். ஆல் உங்க பேரு உங்க ஊர் சொல்லுங்க மேம். சார் என்னோட நேம் கவியரசி. நான் சேலம்ல இருந்து வரேன். நான் வந்து ஒரு கெஃபே ரன் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்க கிளாஸ் கத்துக்க வந்திருக்கேன். இங்க வந்து எப்படி 2 daysல எல்லாமே வந்து கான்செப்ட் எப்படி கத்துக்கிறீங்க எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா, இங்க வந்து என்னன்னா யூ கேன் லேர்ன் கான்செப்ட்ஸ். நீங்க கான்செப்ட்ஸ் வச்சு உங்களோட இதை வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கிறீங்க அதுதான் இங்க கத்துக்கிறோம். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனை ஐட்டம் போடுவீங்க? நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். ஒரு 13-14 கேட்டகரி கேஃபேல பார்த்தோம். வேஃபிள் ஒரு 5 கேட்டகரியில வெர்டிகல் பார்த்தோம். எத்தனை ஐட்டம் உங்களால போட முடியும் கேஃபேல இதை வச்சு? சார் இதுல நம்ம வெரைட்டிஸே நிறைய பாத்துருக்கோம். நிறைய கான்செப்ட்ஸும் பாத்துருக்கோம். வேஃபிள்ஸ், கோல்ட் காஃபி, அப்புறம் சாண்ட்விச்சஸ் நிறைய பாத்துருக்கோம். குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஐட்டம் போடலாமா? 100 இடத்துக்கு மேல போனா நீங்க 100 போட்டாவே உங்க
நீங்க வந்து சேலத்துல ஆரம்பிக்க போறீங்களா மேடம்? ஓகே மேடம், தேங்க்யூ சோ மச் மேம். தாஸ் சார், நீங்க காரைக்குடில இருந்து வரீங்க. நம்மகிட்ட ஏற்கனவே 2 கேஃபே கிளாஸ் வந்தீங்க, இப்ப டீ கிளாஸ் வந்திருக்கீங்க. கிளாஸ் எப்படி சார் இருந்துச்சு? சார் டீ காஃபி போடணும் ஒரு ஐடியா இருந்தது, பட் கான்பிடண்டா பண்ண முடியல. சரி, பப்ளிக் சொல்றதை வச்சு இதை பண்ணா அதை பண்ணலாம் ஒரு சேஞ்ச் இருக்கு. நம்ம இதெல்லாம் போய் தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்னு வந்து இப்போ ஒரு கான்பிடண்டா இருக்கு. நீட்டா பண்ணிடலாம். நம்ம கிளாஸுக்கு வர மாதிரி எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கு? ஓகே, எனக்கு வந்து கான்பிடண்டா இருக்கு. ஓகே சார். எப்ப சார் ஷாப் ஓபன் பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் 6 ஓபன் பண்ண போறீங்க. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க வந்து திருவண்ணாமலை இருந்து வரீங்க. உங்க பேர் சார்? அருண். 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 ஓகே ஓகே. அருணாச்சலம். ஓகே. இப்ப நீங்க வந்து நம்ம கிளாஸ் பத்தி எங்க சார் தெரிஞ்சுக்கிட்டீங்க? இன்ஸ்டாகிராம்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே. சோ எதை வச்சு எங்களை சூஸ் பண்ணீங்க? நீங்க கொஞ்சம் கிரியேட்டிவா நல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் ஆக்டிவா கிரியேட்டிவா. சென்னையெல்லாம் பார்த்தேன், சென்னை எனக்கு கிட்ட இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் கிடைக்கல. சார் உங்க நேம் என்ன சார்? மனோஜ். எங்க சார் வரீங்க? கிளாஸ் பினிஷ் ஆயிடுச்சு. எப்படி சார் கிளாஸ் இருந்துச்சு? 2 days கிளாஸ். கேஃபே நீங்க வேஃபர்ஸ் கிளாஸ் 2 வந்தீங்க. எப்ப சார் கடை எப்ப சார் ஓபன் பண்ண போறீங்க? 10 days ஓபன் பண்ணுறீங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சரி, எந்த ஊருங்க சார் வரீங்க? சார் காஞ்சிபுரத்துல இருந்து வந்தோம். ஓகே, நம்ம கிளாஸ் பத்தி எங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆன்லைன் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்டோட ரெஃபர் பண்ணி. கிளாஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருக்கு? 2 days கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. டவுட் கேட்க எந்த ஒரு பிரச்சனை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எப்ப டவுட் கேட்டாலும் சொல்லி கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சா சார் உங்களுக்கு? வந்திருக்கு சார். பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கத்துக்கிட்டீங்க இல்லையா? கத்துக்கிட்டேன் சார். ப்ராஃபிட் எப்படி பார்க்கணும், எப்படி நம்ம எப்படி நம்ம இஷ்யூ பண்ணி நம்ம சும்மா அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை மற்றவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா சார் நம்ம கிளாஸ்? நாங்க முன்னேறும் போது என்னை பார்த்து என் கூட இருக்கவங்க எனக்கு சந்தோஷம் தான். அதுக்கு கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குது. நான் சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். குட் ஈவினிங் ஜோசப் சார். நீங்க எங்க இருந்து வரீங்க சார்? கிளாஸ் எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? என்னென்ன கத்துக்கிட்டீங்க? வெரைட்டியா சாண்ட்விச், பர்கர், மொஜிட்டோ எல்லாமே கத்துக்கிட்டீங்களா? வெரைட்டி எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மதுரையில இருந்து. யாரும் இந்த கிளாஸ் பத்தி உங்களுக்கு சொன்னா? எங்க சித்தப்பா சொன்னாரு. ஓகே ஓகே. கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சு சார். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. உங்களுக்கு இதை வச்சு தொழில் பண்ண முடியும் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு சார். என்னென்ன கத்துக்கிட்டீங்க? இது சாண்ட்விச், பர்கரு, நூடுல்ஸ்ல என்னென்ன செய்யறதுன்னு. அப்புறம் நூடுல்ஸ் தான் நீங்க மேகி கத்துக்கிட்டீங்க. வேற ஷேக்ஸ், மொஜிட்டோஸ். ஓகே, தேங்க்யூ பிரணவ். வணக்கம் சரவணன் சார். நீங்க எங்க இருந்து வரீங்க? சென்னையில இருந்து. இந்த கிளாஸ் பத்தி எங்க சார் தெரிஞ்சுக்கிட்டீங்க? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பார்த்தேன் சார். ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணி நான் இங்க 2 நாள்ல எல்லாமே உங்களால கத்துக்க முடிஞ்சதா சார்? A to Z எல்லாமே கத்துக்கிட்டேன். என்னென்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார்? கிளாஸ்ல என்னென்ன பிடிச்சிருந்தது? நிறைய விஷயம் நம்ம பண்ணோம் இல்லையா? இந்த லேட்டரல் மெனு இன்ஜினியரிங் மெத்தட்ல பல ஐட்டம் பண்ணோம். சாண்ட்விச் பண்ணோம், பர்கர் பண்ணோம். இது என்னென்ன ஐட்டம் உங்களுக்கு வந்து விஷயத்த சொல்லிட்டு அதுல இருந்து எப்படி நிறைய வெரைட்டிஸ் போடலாங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணது, அதெல்லாம் நல்லா இருந்தது. பினான்ஸ் எப்படி பாக்குறது, மத்தபடி கெஃபே எப்படி மார்க்கெட்டிங் பண்றது, அந்த மாதிரி எல்லாமே சொன்னது நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி சார், ஆல் தி பெஸ்ட். நீங்க எங்க கடை ஆரம்பிக்க போறீங்க சார்? அம்பத்தூர்ல. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். எப்படி இருந்துச்சு சார்? இன்ஸ்டாகிராம்ல குக்கிங்ல சுத்தமா ஐடியாவே கிடையாது, பண்ணதும் கிடையாது இது வரைக்கும். நானும் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன் எப்படி நீங்க வந்து 2 daysல இவ்வளவு இதை கவர் பண்ண போறீங்க அப்படின்ட்டு. பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு 200% கான்பிடென்டா இருக்கும், கண்டிப்பா பண்ணிடலாம். அந்த மாதிரி எல்லாமே நாங்களே, அது எல்லாம் ஒவ்வொரு விஷயம் நாங்களே பண்ணி பார்த்தோம். நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுமே நல்லா நீட்டா கிளியரா புரியுது. சார் நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கும்பகோணத்துல இருந்து வரேன் சார். நம்ம கிளாஸை பத்தி எங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க சார்? சார் ஆக்சுவலா நெட்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், அப்புறம் வந்து யூடியூப்ஸ்ல இந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுங்களா, அதை பார்த்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன். பார்த்தேன் வந்து உங்களை அப்ரோச் பண்ணேன் பேசினப்போ வாங்க நேரா வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன். 2 நாள் ஆச்சு கிளாஸ் அட்டன் பண்ணி. 2 நாள் கிளாஸ் எல்லாமே கத்துக்க முடியுதா சார்? ஆனா உங்களுக்கு வந்து 0 நாலேஜ் சொன்னீங்க குக்கிங்கை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா சார். அதாவது இந்த 0 நாலேஜ்ல நான் வந்து 2 நாள்ல கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம ஓப்பனா சொல்லப்போனா ரொம்ப கான்பிடென்டா போறேன். ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. கத்துக்கிட்டதும் நல்ல விதமா கத்துக்கிட்டோம், நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, நல்ல விதமா கத்துக்கிட்டோம். இவன் ரொம்ப ஈஸியா இருக்கு சார். எனக்கு என்னமோ 2 நாளைக்கு அப்புறம் இவ்வளவு தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வாழ்த்துக்கள்.